பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். 2 சாமுவேல் 21 அதிகாரத்திலே தாவீதின் நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்ததாம். அதென்ன ஓயாத பஞ்சம்? 1 வருஷம் மழை பெஞ்சு 1 வருஷம் இல்லாமல் இருந்தா அது பரவாயில்ல. 3 வருஷமும் தொடர்ச்சியாக தேசத்தில் மழையே இல்லாமல் இருந்தா அது ஓயாத பஞ்சம். இந்த ஓயாத பஞ்சம் வந்தபோது அதற்கு ஜனங்கள்லாம், ஐயா இந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை வர்றதுக்கு என்ன செய்யணும்? தாவீதுட்ட வந்து கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும்னு சொல்லி. அவன் ஒரு வழியை சொன்னபோது, அவனை செய்த போது அந்த பஞ்சம் அப்படியே மாறிவிட்டதாம். நாம் அதெல்லாம் இன்னும் தியானிக்கணும். அதுக்கு முன்னாடி பஞ்சம் ஏன் வருகிறது? கர்த்தர் அனுமதிக்கிறாரா? கடந்த 3 செய்தியில கேட்டோம், கர்த்தர் பஞ்சத்தை அனுமதிக்கிறார். இன்னைக்கும் தரித்திரிய ஏயா வாழ்க்கையில் இருக்கு, கஷ்டம் ஏன் இருக்கு? ஆண்டவர் நம்ம வாழ வைக்கிற தெய்வம் தானே. ஏன்னா நாம கூட பாடுறோம், வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் பாடுறோமே. ஏன் பஞ்சம் வருது? காரணம் இருக்கு. உங்க வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து கையில் எடுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி, ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினதோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினதோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் 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 கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில்.
பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆகா இயேசுவின் சன்னிதானத்தில். ஐயா இயேசுவின் சன்னிதானத்தில். ஆண்டவரை தேடுறதுக்கு குதூகலம் கொண்டாட்டம் தான். எனக்கு கர்மாவில் அப்ப ஏன் ஆண்டவர் பஞ்சங்களை அனுமதிக்கிறார்? ஏன்னா தேசத்தில் அவரே சொல்லியிருக்கார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மிக அழகா சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக்கி வைப்பார். அல்லேலூயா. முதல் காரியம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஏன்னா அவருடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம், வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். சில நேரத்தில் நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரம் அன்பின் சத்தம், ஆறுதலின் சத்தம், சில நேரம் நம்மை பலப்படுத்துகிற சத்தம். எப்படி கேட்கும்? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்வனையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. தீமைகள் உன்னை அணுகாது, துன்பம் நிறைவிடம் நெருங்காது. தீமைகள் உன்னை அணுகாது,
சொல்லியிருக்காரு, கண்மலையான் கிறிஸ்து கைவிட மாட்டார் இருக்கார். அப்போ ஏயா பஞ்சம் வருது? சில காரணங்கள் இருக்கு. மிக அழகா எழுதியிருக்கார். இன்று நான் உனக்கு விதிக்கிற. இதுவரைக்கும் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்காம இருக்கலாம், ஒருவேளை செவி கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஆமாம், இது எப்போ வர்றதான்னு இருந்திருக்கலாம். இன்னைக்கு கூட ஒன்றும் கெட்டு போயிடல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னையிலேருந்து சொல்லி பாருங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தருவீங்க நம்புறேன் சொல்லி பாருங்க, நிச்சயமாக தருவார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னோட ஜாதியை பத்தி பேசுறார் பாஸ்டர் சொல்லிடாதீங்க. ஏன்னா அங்க சொன்னது என்ன தெரியுமா? ஏத்தியர், எபோரியர், எபூசியர், கிர்காசியர் என்று பல ஜாதிகளை சொல்லப்பட்டுருச்சு. பெலிஸ்தியர் என்று சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாய் வைப்பார். அது மட்டுமல்ல, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அது மட்டுமல்ல, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்களா எனக்கு தெரியாது. அப்படி என்ன சொல்றாரு பாப்போமா? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட. நீ எங்க இருந்தாலும் சரி, பட்டணத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பட்டணம், ஐயோ எவ்வளவு செலவு, உன் வீட்டில் தர்த்தனே இருக்காது. பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதி. ஏன்னா நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, கெட்டாலும் பட்டணம் போமா. பட்டணம் போய் இன்னைக்கு கஷ்டப்பட்ட எத்தனை பேர் தெரியுமா? இங்கேருந்து சவுதி அரேபியா போயிட்டு அங்கேருந்து வரும்போது பார்த்தா ஒன்றுமே இல்லை பிரதர், எல்லாம் போயிடுச்சு பிரதர். என்ன போச்சு? அங்கே போனால் ஒரு நம்பிக்கையோடு போனால் அங்கே போய் ஒன்றுமே இல்லை பிரதர். இன்றைக்கி எத்தனை பேர் வெளிநாட்டு போய் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கவேன். எனக்கு அன்பானவர்களே, நீ எங்கே இருந்தாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது தான், அவருடைய கட்டளைகளில் நடக்கும்போது தான் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, எல்லா ஜாதிகளையும் நீ மேன்மையாக இருப்ப. அது மட்டும் இல்லை, நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்குமா. இப்போது நான் உனக்கு சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் குடும்பத்தில், உன் தொழிலில், நீ செய்கிற வேலையில் வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனினா என்னது? பிள்ளைகள். ஏன்னா பிள்ளைகள் நீதிமானுடைய சந்ததிக்கு கூட ஆசீர்வாதம் எல்லாம் போகாது. தாவீது சொல்றான் 37:25 சங்கீதத்தில், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன், நான் உன்னை பார்க்கலைங்கிறார். என்னதான் பார்க்கலையா? நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்ததுன்னா என்னது? பிச்சை கேட்டது. ஒரு நாள் எனக்கு சாப்பாடு போய் கேட்க வேண்டிய வராது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை போஷித்து நடத்துவார், நித்தமும் நடத்துவார், மகா வறட்சியான காலத்தில் உன்னை நடத்துவார். ஆனா என்ன செய்யணும்? சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அப்போ பட்டணத்தில் ஆசீர்வாதம், வெளியில ஆசீர்வாதம். உன் கற்பத்தின் கனியும். நிலத்தின் கனினா என்னது? விளையிற பலன். விவசாயியா இருக்கலாம், நீ இன்னைக்கு போட்டுட்டு ஐயோ எப்படி மகசூல் வரும் இருக்கலாம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பாரு, உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடைனா என்னது? நீங்க கூட அந்த காலத்துல கூட வச்சிருந்தாங்க, இப்போ எங்க கூட வச்சிருக்கோம்? இப்போதான் ஹாட் பாக்ஸ் வச்சிருக்கோமே. ஹாட் பாக்ஸ் மட்டும் இல்லை, அரிசி போடுற கூட இன்னைக்கு டின்னு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். போட்டோம். முந்தைய காலத்துல குளுமையெல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால இங்கே உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும், அப்படின்னா உன் வீட்டில் வச்சு பார்க்குற மாவு வைக்கிற பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஏன்னா போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், எப்போதும் என்னாடு காக்கின்றார், எப்போதும்
எப்போதும் என்னோடு காக்கின்றார். உதவி வரும், எனக்கு உதவி வரும், கண்மலை நோக்கி பார்க்கிறேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். உதவி வரும், கண்மலை நோக்கி பார்க்கிறேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கிறேன். கால்கள் தள்ளாடம் இடமாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். கால்கள் தள்ளாடம் இடமாட்டான், காக்கும் தேவன் உறங்க மாட்டான். இசைவிலையை காக்கிறவன் எல்லாரும் தூங்க மாட்டான். இசைவிலையை காக்கிறவன் எல்லாரும் தூங்க மாட்டான். உதவி வரும், எனக்கு உதவி வரும், கண்களை நோக்கி பார்க்கிறேன். பாதமும் மையம் படித்தவரை நான் பார்க்கிறேன். உதவி வரும், கண்களை நோக்கி பார்க்கிறேன். பாதமும் மையமும் படித்தவரை நான் பார்க்கிறேன். ஒத்தாசை வரும். உன் நிலத்தின் கனி என விதைக்கும் போது ஒவ்வொரு விவசாயம் பார்த்தீங்கன்னா நெல்லை வச்சுக்கிட்டு ரோட்டில் நிற்பான். போகும்போது விதை நெல் காணிக்க போட்டு போங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். காரில் போயிட்டு இருந்தால் கூட காரில் வந்து கொஞ்சம் காணிக்க போட்டு போய், ஏன்னா புதுசாக விதைக்க போகிறோம்பாங்க. எனக்கு அன்பார்களே, விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறவர் அவர் தானே. ஏசாயா 55:10-11 மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அது அப்படியே பூமி நினைச்சு திரும்பாம விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குது. அதே போல உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தை, மிருக ஜீவன்கள், உன் கற்பத்தின் கனி எல்லாத்துலேயும் குறை இருக்காது. ஆனால் நீ என்ன செய்யணும்? பஞ்சம் வராமல் இருக்கணும்னா உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். அவர் சொன்ன கட்டளையின்படி என்ன செய்யணும்? செய்யணும். செஞ்சா அது மட்டும் இல்லை, இன்னும் எழுதியிருக்காரு பாருங்க. உன் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் மந்தை, அது மட்டும் இல்ல, நீ கூடை மாப்பு செய்கிற தொட்டி, நீ வருகையிலும் வருகை போகையில். ஏன்னா போக்குவரத்து தான் இன்னைக்கு அநேக நேரம் ஆக்சிடென்ட் எங்கே பார்த்தாலும். நீங்கள் ஒழுங்காக போனாலும் சரி. அன்னைக்கு எனக்கு ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு வந்தார், ஸ்கூட்டர் மேலே தட்டிட்டார். அவன் ஸ்கூட்டர்கார் கேட்டான், ஏயா பிரேக் போட்டு வர வேண்டியானே. அவர் சொன்னார், அதைத்தான்ப்பா தேடிக்கிட்டு இருக்கேங்கிறார். அப்பளவுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, வச்சுருக்காங்க, பிரேக் தெரியல. என்னங்க பிரேக்கை புது வண்டிப்பா, அதனால பிரேக் எங்கேன்னு கரெக்டாக எனக்கு விளங்கலை. என்ன பிரதர், இது ஆட்டோமேட்டிக், அதனால் எதுன்னு எனக்கு விளங்க மாட்டேங்குது. இன்றைக்கி நாம் ஒழுங்காக போனாலும் போக்குவரத்தில் ரொம்ப கவனம் தேவை. போகும்போதும் காக்கிறார், திரும்பும் போதும் காக்கிறார். உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு வாசிங்க. உன் போக்கையும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். விரோதமாய் எழும்பும், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். நீ உன் கண்ணால பாப்ப. அவர் வாக்கு பண்ணதுன்னு உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய். ஏன்னா நமக்கு ஆண்டவர் செய்வாரு. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்ததுமா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்ததுமா. திறந்த வாசலையில் வாழ்க்கையில், திறந்த வாசலையில் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேனா எனக்கு செய்தது, எப்படி பாடுவேனா எனக்கு செய்தது. ஆயுள் முழுவதும் கத்தேருக்கார், அதேவ ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கத்தேருக்கார்,
ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒழுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒழுங்கி நான் போவதில்லை. அப்பனி மாவின் சாய்ந்தெழுதுமே, அப்பனி மாவின் சாய்ந்தெழுதுமே, எப்போது பாடிடுவே, எப்போது பாடிடுவே. எப்படி நான் எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்ணீர் மணி போகாதே. கடந்து வந்த பாதையில் கண்ணீர் மணி போகாதே. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே, அதிகமாய் ஆசீர்வதித்தே. எப்படி எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. களஞ்சியங்களில் உன் களஞ்சியங்களையும் நீ கையிட்டு எல்லா வேலைகளையும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை? பஞ்சமா இருக்கு, வீட்டில் தரித்திரியமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களே. சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். என்ன செய்யணியா? உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை முதல்ல என்ன செய்யணும்? கவனமா கேட்கணும். அவர் சொல்லுகிறபடி செய்யணும். அவ்வளவுதான். இது முடியாதா? டாக்டர் சொன்னா செய்றீங்கல்ல, சாப்பிடும் முன்னாடி இந்த மாத்திரை, டேய் அந்த மாத்திரையை கொண்டா சாப்பிடும் முன்னாடி போட சொல்லியிருக்காரு, கேட்குறோம்ல. ஒரு மருத்துவர் சொன்னதை கண்டிப்பாக கேட்கணும், அப்போ தான் நோய் தீரும். ஆனால் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் நம்ம பார்த்து சொல்லியிருக்காரே, கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். அப்படி கேட்டால் உன் ஆட்டு மந்த மாட்டு மந்த நிலத்தில் விவசாயம், உன் வீடு போக்கு வரவு எல்லாத்துலேயும் குறைவே இருக்காது. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எங்கள் ஆலயத்தில் எப்பமா வந்து பாருங்கள், ஒரு வாரம் கூட நான் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். எப்படி தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு மேல்நாட்டு பணமா, இல்லைங்க. உங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள் ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள்னா, ஐயா என்னால் முடிஞ்ச ஒரு 2000 அனுப்புகிறேயா, என்னால் முடிஞ்ச ஒரு 1000 அனுப்புகிறேன், இப்படி 10 பேர் பிறந்தநாள் கொண்டாட இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைக்குது. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கேட்பீங்க, ஐயோ 100 பேர் 150 பேர் நான் நிறைய காசாமல், நம்ம என்ன முடியுமோ அதை செய்வோம். கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுவார், அவர் ஆசீர்வதிப்பார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றா தாங்கலாம். இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா வேன் வாடகை மட்டும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு கட்டுமான பணிக்கு இதில் பார்வையற்றவர் மரித்தா சொந்தக்காரன் வரமாட்டான், அடக்கம் பண்ண.
இந்த ஃபியூனரல் ஃபண்டுக்காக. எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஊருக்கு ஒருவேளை ஐயா நிறைய பேர் கேட்குறீங்க, எங்கள் ஊருக்கெல்லாம் வருவீங்களா ஐயா? ஏதோ எங்கள் சர்ச்சு சின்ன சர்ச்சியா, பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாம் ஒழுங்கையும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தாராளமாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே ஏன் வாழ்க்கையிலே கஷ்டம், கவலை, தரித்திரம், பஞ்சங்கள் வருகிறது? ஓயாத பஞ்சம் இன்னைக்கு எல்லா வீட்லையும் இருக்கு. பிரதர், என் கஷ்டம் தீரவே இல்லை, பிரதர் என் கண்ணீர் மாறவே இல்லை, என் கவலை தீரவே இல்லைங்கிறீங்களே. தீரணும்னு சொன்னால் என்ன பிரச்சனை? கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் அதுக்கு பாத்திரமா இருக்கணுமே. 2 காரியம். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கு நீ சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் குறைவில்லாமல் கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த நாளிலே தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல ஆண்டுகளாய் கண்ணீர் வடிக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வயது வந்தும் ஐயோ என் பிள்ளைய நான் எப்படி கட்டி கொடுக்க போகிறேன், இவ்வளவு நகை விலை ஏறிச்சேன்னு கவலங்கி நிற்கிற உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வழியை திறக்க வேண்டும். ஒரு வழி அடைக்கப்படலாம், புது வழிகளை திறக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வைக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலை மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.